கைஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தை பற்றி தான். இதோ பாருங்கள், இது வந்து கொய்யாக்காய் செடி. அதுவும் கொய்யாக்காய் செடி தான். அங்கே இருக்கிற மருதாணி செடி கைஸ். பாருங்கள், அங்கே ஒன்று தெரியுதா கட்டில் போட்டு, அது வந்து பாதாம் செடி. அது வந்து செம்பருத்தி செடி. வாங்க கைஸ் இந்த பக்கம் பார்க்கலாம். இது வந்து என்ன செடின்னு தெரியல, அதனால நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து தக்காளி செடி. பாருங்கள், எல்லா துணியும் இங்கே தான் தொங்க போட்டு வச்சுருக்காங்க. இது தென்னஞ்செடி. அது வந்து மாங்காய் செடி. இது ஃபுல்லாக வாழைப்பழம் செடி. பாருங்கள், வாழைக்காய் நிறையா விட்டுருக்கு. அது தென்னஞ்செடி. இந்த ரோ ஃபுல்லாகவே தென்னஞ்செடி தாங்க. இது வந்து எலுமிச்சிக்காய் செடி. இது ஒன்று மட்டும்தான் எலுமிச்சிக்காய். இது ஒன்று எலுமிச்சிக்காய், 2 எலுமிச்சிக்காய் இருக்குங்க. இது தேங்காய் செடி தான். இந்த ரோ ஃபுல்லாக தேக்கு செடி. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வேப்ப மரம் மட்டும் இருக்குங்களா. அங்கே தான் போர் மோட்டர் இருக்குது. அங்கே போர் மோட்டர் இருக்குது. அங்கே குத்தேரி வில்லு வச்சுருக்காங்க. இது மொத்தம் சோளக்காடு. அறுவடை பண்ணதுக்கப்புறம் திருப்பி வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக தேங்காய் செடி. பாருங்கள், அங்கே கோழிக்காகன்ட்டே ஒரு கொடாப்பு இருக்குது. அது பேர், இது எங்கள் ஊர்லாம் கொடாப்புன்னுவாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது 2 வேப்ப மரம் மட்டும், மீதி எல்லாம் அப்படியே தேக்க செடி. இது ஃபுல்லாக பாருங்கள், இது என்ன செடின்னு தெரில. ஃபுல்லாக தட்டை கொட்டை மாதிரியே இருக்குது. பாருங்கள், அப்புறம் அங்கே சோளக்காடு. இங்கே தண்ணி விடுறதுக்காக இங்கே ஒரே ஒரு பைப்பு மட்டும் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக தென்னஞ்செடி தான். முன்னாடி பேசுறது யாரும் இல்லை, எங்கள் அண்ணன்காரன் தான் பேசிகிட்டு இருக்கான். வாங்க கீழே போகலாம். இந்த காடு ஃபுல்லாகவே தேக்கு செடி மட்டும்தாங்க. தேக்கு செடி, மாம்பழம், அதுக்கப்புறம் வேப்பஞ்செடி. இது மட்டும் தேங்காய் செடி. பாருங்கள், நம்ம பப்பி போகலாம். ஹேய், பாருங்கள் எப்படி ஓடுறாண்டு. பாருங்கள், இது ஃபுல்லாக, இந்த ரோ ஃபுல்லாக தென்னஞ்செடி தான். இப்படி போய் அப்படியே போகும். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு வலை. இந்த தென்னஞ்செடி எல்லாத்துக்கும் இந்த ஒரு பைப்பு. அதுவும் அந்த ஒரு போர் வச்சு இந்த எல்லா காடுக்கும் தண்ணி பாய்ச்சிடுவாங்க. மாடு கட்டுற இடம். பாருங்கள், எவ்வளோ மாமரம், எவ்வளோ தேக்கு செடின்ட்டு. ஃபுல்லாக தேக்கு செடி. அங்கே உட்காந்து வெட்டிகிட்டு இருக்கிறது நம்ம தாத்தா தான். பாருங்கள், ஃபுல்லாக தென்னஞ்செடி. அது இது போன டைம் நம்ம காட்டை அறக்கணும், அதில் இருந்து கிடச்ச விறகு மீதெல்லாம் அங்கே இருக்குங்க, நம்ம வீட்டு பக்கம் தான். பாருங்கள், அங்கே ஒரு மாடு கட்டியிருக்காரு தாத்தா. இங்கே கோதானி வச்சுட்டு நெவலுக்காக அங்கே கட்டியிருக்காரு. அங்கே ஒன்று கட்டியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ், வந்துடுறேன். பாருங்க காய்ஸ், இங்கே ஃபுல்லாக ஒரே பில்லு தான். இந்த காடு நிறைய நாளாக ஓட்டாமல் இருக்குது. பக்கத்தில் ஒரு காடு இருக்குன்னு பாருங்கள். இது இல்லை எங்கள் காடு. 1, 2, 3 அது மட்டும்தான். வாங்க நம்ம வீட்டு பக்கம் போகலாம். இப்போ நான் காமிச்சது எங்கள் பெரியப்பா வீடு. எங்கள் பெரியப்பா வீடும் 2 ஒட்டா தான் இருக்குது. வாங்க இப்போ போகலாம் வீட்டுக்கு. பாருங்க இதுதான் நம்ம வீட்டு பக்கம் இந்த கேட்டு. அந்த சைடு ஏதோ நோன்னு கேட்லாம் பிச்சு போட்டாங்க. வர ரோல இந்த முருங்கைக்காய் செடியை மறந்துட்டோம். இது ஒன்று மட்டும் ரைட் சைடில் வச்சுருக்காங்க, மீதியெல்லாம் லெஃப்ட் சைடாக வச்சுட்டாங்க காய்ஸ். பாருங்க இங்கே நிறைய கொடி விட்டு சொரக்காய் செடி வாழ்ந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த சந்தில் ஒரே ஒரு தக்காளி செடி மட்டும் முளைச்சிருக்கு.
ஸோ பாருங்கள் இது ஃபுல்லாக கொடியே எல்லாம் என்னது சோளச்செடி மேலே ஏறிக்கிச்சு. இது வந்து ஹைப்ரிட் கொய்யாக்காய் செடி. இது நார்மல் கொய்யாக்காய் செடி பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வீட்டு பக்கம் வரையும் போயிடுச்சு. இது வந்து செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடியோட வேற வருது. இது வந்து கொடியேறிடுச்சு பாருங்க. இது இந்த கொய்யாக்காய் செடி வந்து நம்மளது தான். இந்த மருதாணியும் நம்மளது தான். இது வந்து சப்போட்டா. இதுதான் நம்ம உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி காமிச்சோம், ஜூம் பண்ணி. பாதாம் செடி. இது வந்து பூச்செடி. அது இன்னும் அழுகிட்டுருக்கு பாருங்க. இங்கே நம்மளது ஒரு சுரக்காய் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த சின்ன தோட்டம், இந்த சின்ன கார்டனை வச்சு தான் இவ்வளோ பெரிய கார்டன் ஆச்சு. இதோ பாருங்க, இந்த ரோ ஃபுல்லாக தென்னஞ்செடி தான். இதோ பாருங்க, இந்த ரோ ஃபுல்லாக தென்னஞ்செடி தான். இதோ பாருங்க, மேலே ஒரு ரோ இருக்குது, அதுவும் தென்னஞ்செடி தான். இதோ நாங்கள் ஒரு 2 கிழங்கு செடி வந்துச்சு. அதை வச்சு நிறைய கிழங்க வெட்டி வெட்டி நட்டு வந்திருக்கு. இதோ இது என்னன்னே தெரில. இதோ இது வந்து கத்திரிக்காய் செடி. இதோ இந்த ரோலேருந்து அந்த ரோ வரையும் தேங்காய் செடி தான். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோடு, இது செகண்ட் ரோடு. இப்போ வாங்க வீட்டு பின்னாடி எத்தனை செடி இருக்குன்னு காமிக்கிறேன். இதோ இது வீட்டு பக்க சைடில் இருக்கிறது வாழைச்செடி. இது இந்த ரோ ஃபுல்லாக ரோஸ் செடி. இதுக்குன்னு ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுறதுக்கு. இதோ பாருங்கள், வீட்டு பின்னாடி இருக்க தோட்டம். இதோ 2 ரோஸ் செடி வச்சுருக்கீங்க, மல்லிகை செடி வச்சுருக்கீங்க. இதோ பாருங்கள், நம்ம கோழி தான் இங்கே தான் இருக்காங்க. இதோ இங்கே பாருங்க எத்தனை இது செடி. இது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் நம்ம பைப் லைன் காய்ஸ். இது சாமிக்காகவே வச்சது காய்ஸ். இது ஃபுல்லாக அப்படியே யாரோ உடச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம அந்த வீட்டாண்ட போவோம். இது வந்து எங்கள் பெரியப்பா வீடு. இந்த பெரியப்பா வீடுக்கும் எங்கள் வீடுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது. இதோ இது வந்து தேங்காய் செடி. இதோ இது ஃபுல்லாக இது செடி, என்னது வாழைப்பழம் செடி. இதோ அதுவும் வாழைப்பழம். இதோ அதுவும் வாழைப்பழம். இது வந்து பைப் லைனு. இதோ அந்த டேங்க் வந்து மேலே இருக்குங்க, எங்களுது அங்கே இருக்குது. இதோ இது வந்து ரோஸ் செடி, அது பூ விட்டுட்ருக்குது. இது வந்து பூச்செடி, இன்னும் பூ இல்லை. இதோ இப்போ தான் மொக்கு விட்டுட்ருக்கு. இது வந்து இந்த செடிக்கெல்லாம் தண்ணி போடனா அந்த பைப்பை கீழே இறக்குனா இங்கே தண்ணி வரும். அப்படியே இது ரொம்ப ஃபுல்லாக அங்கே இதை சாய்ச்சி அப்படியே இது ரொம்பிகிட்டே இருக்கும். அங்கே பாதி போயிடுச்சுன்னா இது தள்ளி விட்டு அது ரொம்பிக்கும். அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்கா வீட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம ஏதோ செஞ்சுட்டுக்கா பாருங்க, கேசரி எப்படி செஞ்சாங்கன்னு. சரி பாய் காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.